Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.5ல 4th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள். இஃப் மாடுலஸ் இசட் ஈக்குவல் டு 3 ஷோ தட் 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மாடுலஸ் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8 மாடுலஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 13. இதுதான் கொஸ்டின். தமிழ் மீடியம் புக்கில் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கான்செப்டை நான் ஆன்சராக கொண்டு வர போகிறேன். சொல்யூஷன் சமக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன மாடுலஸ் இசட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் இசட்டோட வேல்யூ என்ன? 3. இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு நடுவில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறேன். இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i. இந்த இடத்துல நான் ஃபார்முலா படி ப்ளஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? மாடுலஸ் எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நமக்கு புக்கில் செக் பண்ணி பாருங்களேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கான்செப்ட், முக்கோண சமன்லி, இந்த கான்செப்ட் படி லெஸ் தென் ஆர் ஈக்குவலில் இருக்கிறப்ப ரெண்டுத்தையும் பிரித்து தான் எழுதணும். டைரெக்டாக மாடுலஸ்குள்ளே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா பிரித்து தான் எழுதணும். அந்த கான்செப்டில் அதை நான் சும்மா ஜஸ்ட் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். என்ன கான்செப்ட்? மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 எப்படி எழுதலாம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவலில் இருக்கிறப்ப மாடுலஸ் Z1 ப்ளஸ் மாடுலஸ் Z2 பிரித்து தான் எழுதணும். நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணுறவும் அந்த மாதிரிலாம் பண்ணால் ஆன்சர் வராது. பிரித்து எழுதிடலாமா? இது Z1, இது ஃபுல்லாக Z2. அப்போது மாடுலஸ் Z ப்ளஸ் மாடுலஸ் 6 மைனஸ் 8i. மாடுலஸ் க்ளோஸ் பண்ணியாச்சா? மறுபடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல். வெளில உள்ள காமனாக அந்த மாடுலஸ் இருக்கட்டும். மாடுலஸ் இசட்டோட வேல்யூ என்ன? 3 ப்ளஸ் இதை மாடுலஸ்லேருந்து வெளில எடுக்கலாமா? வெளில எடுத்தால் ரூட் 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் என்ன கிடைக்கும்? மைனஸ் 8 ஸ்கொயர்டு. அடுத்து பாருங்கள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3 ப்ளஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 6 6 சார் 36, 8 8 சார் 64. less than or equal modulus 3 plus 64 plus 36 என்ன கிடைக்கும்? root of 0 balance 1 100 less than or equal 3 plus rootலேருந்து 100 வெளில எடுத்தால் 10 கிடைக்கும். 13. அவங்க சொன்ன ஒரு டேர்ம் எனக்கு கிடைச்சது 13. இப்போ நான் இந்த 7 ஆன்சராக கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடுலஸ் மறுபடியும் இதே தான் எடுக்கிறோம். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குல்ல, அதுக்கு பதில் நம்ம மைனஸ் அப்படிங்கிறத கொடுத்துப்போம். மாடுலஸ் இசட் மைனஸ் 6 மைனஸ் 8i. இந்த டேர்ம் எனக்கு மைனஸில் வந்ததுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக மாறிடும். இப்போ உள்ளார மாடுலஸ் கொடுத்துக்கலாமா? மாடுலஸ் இசட் மைனஸ் மாடுலஸ் 6 மைனஸ் 8i. மாடுலஸ்லேருந்து வெளில எடுங்க. மாடுலஸ் இசட்டோட வேல்யூ 3 மைனஸ் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர்ட் ப்ளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர்ட். மைனஸ் ரூட் 6 6 36 ப்ளஸ் என்ன கிடைக்கும்? 8 8 64. அடுத்து பாருங்கள், இந்த டேர்ம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் மாடுலஸ் 3 மைனஸ் ரூட் 100. ரூட் 100லேருந்து வெளில எடுத்தால் 3 மைனஸ் 10. 10ல் 3 போயிடுச்சுன்னா மாடுலஸ் மைனஸ் 7. மாடுலஸ்லேருந்து வெளில எடுக்கிறப்ப எனக்கு மைனஸாக இருந்தாலும் ப்ளஸில் தான் வரும், ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸில் தான் வரும். எப்படி வரும் அப்படின்னு யாருக்காச்சும் டவுட் இருந்தால் பாருங்கள். மாடுலஸ்லேருந்து வெளில எடுத்து எழுதுகிறப்ப ரூட்டில் எழுதுவேன். மைனஸ் 7 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு மைனஸை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 ஸ்கொயர். ஸ்கொயருக்கு ரூட்டுக்கும் அடித்தா 7 தானே வருது. இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. மாடுலஸ்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் 7. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு 7ம் கிடைச்சிதா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுங்க 7. எனக்கு இந்த சைட் பாருங்கள், கொஸ்டினை பார்த்து தான் இந்த வாய் அகலமாக கிரேட்டர் தென்ல இருக்குது. எடுத்து எழுதிடலாமா? கொஸ்டினை பார்த்து இந்த மாடுலஸ் இசட் அதை பார்த்து வாய் அகலமாக இருக்கணும். மாடுலஸ் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i. அதுக்கு அந்தாண்ட 13 பார்த்து வாய் அகலமாக இருக்கா? அவங்க சொன்ன ஆன்சர் எனக்கு ஆன்சராக கிடைச்சதா? ஹென்ஸ் ப்ரூவ்ட்.